வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். வெற்றி அடைந்த எடப்பாடி, அமோக வெற்றி, சசிகலா தோல்வி, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் மூவருமே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஆவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதாவது என்னவென்றால், அதிமுக என்ற ஒரு கட்சி முதலில் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் இருந்தது. அதன் பிறகு அவர் மறைவுக்கு பிறகு வி.கே. சசிகலா என்றழைக்கப்படும் சின்னம்மா அவர்களிடம் கட்சி வந்தது. துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனும், பொதுச் செயலாளராகவும் வி.கே. சசிகலா அவர்களும் செயல்பட்டதாகவும் குறிப்பிடத்தக்கதாக பார்த்தாலும் கூட, அடுத்த கட்டமாக சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக சிறைக்கு செல்லப்பட்டிருந்தார் சசிகலா அவர்கள். சிறைக்கு செல்ல இருப்பதன் காரணமாக அந்த ஒரு பதவியை யாரையும் நம்முடைய விசுவாசியிடம் கொடுத்து சென்று விடலாம் என்று ஆரம்பித்தவர் தான் சசிகலா. அதன் மூலமாக வந்த பதவி தான் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களிடம் வந்த முதலமைச்சர் பதவி என்று கூறலாம். அதன் பிறகு பொதுக்குழு மூலமாக நீக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், நானும் அதிமுகவில் இருக்கக்கூடியவர் தான், ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியில் அங்கம் வகிக்கக்கூடியவர் தான், ஒருவரின் சர்வாதிகாரத்தின் சூழ்நிலை, அதாவது ஒருவரின் பெரும் விதத்தில் செயல்பட்டக்கூடிய தலைமைக்காகத்தான் நான் வெளிநடப்பு செய்திருக்கிறேன், அதாவது வெளியேற்றிருக்கிறேன், ஒருவருடைய சுயநலத்திற்காக கட்சி செயல்படுகிறது அப்படி இப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவருடைய பார்த்திங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சசிகலா அவர்களும் பார்த்திங்கன்னா மீண்டும் வரணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அதற்காக அந்த விண்ணப்ப படிவெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எந்தெந்த ஊர், எப்படி, யார் தொண்டர்கள், எந்த வருடத்துலேருந்து இருக்கிறீங்க அப்படின்லாம் ஃபில் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஏன்னா அவங்க எடப்பாடியால் சேர்ந்தவர்களா, இல்லை இதற்கு முன்னாடி நம்மளுடைய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதோ, இல்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் பொழுதோ வந்தவர்களா அப்படின்றத பார்ப்பதற்கு அந்த ஒரு வேலையில் இறங்கினார்கள் சசிகலா அவர்கள். அதெல்லாம் என்னதான் பண்ணாலும் தோல்வியில் முடிந்து விட்டது என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் 10 இல்லை 5 தொகுதி கூட வெற்றி பெற மாட்டார் அப்படின்றது மற்றவர்களுடைய கருத்துக்களாக இருந்தாலும், பெரும்பான்மையை வெற்றியை எடப்பாடி பதிப்பார் என்றும் கூறப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஒரு சில இடங்களில் முக்கிய வேட்பாளரை போட்டு கடும் தீவிரமான பரப்புரைகளில் ஈடுபட்டதன் காரணமாகவே அதற்கான பிரதிபலிப்பு ஜூன் 4ஆம் தேதி தெரியும் என்ற ஒரு முழு எண்ணத்தில் எடப்பாடி கே. பழனிசாமி செயல்பட்டு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் எடப்பாடிக்கு கையில் வெற்றி என்பது நிச்சயம் வரும். அவர் அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் 26இல் முதலமைச்சர் ஆவதும் ஒரு உறுதித்தன்மையானது. அதனை எப்பொழுதே தமிழக மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்பதனையும் குறிப்பிடுகிறார்கள் எடப்பாடியின் சார்ந்த ஆதரவாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள். இதனால் பல விதமான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பெரும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப்